அதை மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் எடப்பாடியார் பார்த்ததில் தாய் உள்ளத்தோடு எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறாரு. இனி 2026 சட்டமன்றத்தில் மீண்டும் அம்மாவோட ஆட்சி அமைய நாங்கள் எல்லாம் அயராது பாடுபடுவோம். அதே மட்டும் இல்லை, இருக்கிற ஒரு 47 மாவட்ட செயலாளர் இன்னும் தொடர்பில் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களாம் எப்போ வரணும்னு இங்கே காத்துட்ருக்காங்க. விரைவில் என் மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 தொகுதி, வில்லிவாக்கம், கொளத்தூர், ராயபுரம், திருவிகநகர் 4 தொகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இன்னொரு ஓரிரு நாளில் தேதி கொடுக்குறேன்னு இருக்காரு. அந்த தேதியில் நம்ம பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு எல்லாரையும் கழகத்தில் ஒன்றிணைச்சு எலெக்ஷன் வேலையை பார்க்கறதுல மும்முரமாக வேலையை பார்க்கறது இறங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைய காலகட்டத்தில் இளைஞர்களை எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் 2026 அம்மா சொன்னது போல இந்த கழகம் 100 ஆண்டு ஆளுன்னு சொன்னது போல இந்த கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். மீண்டும் அம்மாவோட ஆட்சி 2026 உறுதியாக அண்ணன் எடப்பாடி தலைமை பதவி ஏற்கிறது உறுதி. இந்த நேரத்தில் அதையும் பதிவு பண்றவங்களுக்கு ஓபிஎஸ் இப்போ திமுக இணையதுக்கு முன்னாடி உங்களோட ஆலோசனை பண்ணாரா? எதுவும் கருத்துக்கள் கேட்காம தன்னிச்சையா போய் இணைஞ்சிருக்காரு? இல்லை, இப்போ நம்ம அது உள்ளே போனோம்னா இவ்வளோ காலம் அவர் கூட இருந்தேன். பட் அவரை நான் குறை சொன்னேன்னாக்கா நான் அங்கே பொய்யா இருந்த மாதிரி அர்த்தம். இது வரைக்கும் நான் அவரோட பயணித்தேன். பட் அவரோட கொள்கையில் மாறுறப்ப எனக்கு கொள்கையில் உடன்பாடு இல்லை. என்னைக்கு நம்ம எங்களுக்கு எல்லாம் சொல்லி வளர்த்தது அம்மா இல்லைன்னா தீய சக்தி கருணாநிதி இப்படி சொல்லி தான் வளர்த்தாங்க என்ன. அதனால அந்த அம்மா படத்தையும் என்னால் மாற்ற முடியாது, இந்த கரவேட்டியை மாற்ற முடியாதுன்றத ஒரு 10 நாளுக்கு முன்னே ஆர்குமெண்ட் ஆச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா நம்ம இதான் உங்களோட கடைசி பயணன்றதை சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். தவிர மீண்டும் நம்ம போனதை பற்றி நம்ம பேசாமல் இன்னும் வருங்காலங்களில் நம்ம கட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுன்ற எண்ணம் தான் எனக்கு இருக்க தவிர மற்றபடி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை. மீண்டும் அம்மாவோட ஆட்சி வரும் என்றது இந்த நேரத்தில் உறுதியாக பதிவளித்து இதுதான் என்னோட வேண்டுகோளாக நான் தொண்டர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் நம்ம அங்கங்கே போய் விமர்சனத்துக்குள்ளாகிறத விட உடனே அண்ணன் எடப்பாடி தலைமையில் சேர்ந்துட்டாக்கா நான் தான் சொல்கிறேன், என்னை விட விசுவாசி யாரும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக இருந்தேன். விசுவாசத்துக்கு அடையாளம்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது என்னோட பெருமையை, எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மீண்டும் இருக்கிற தொண்டர்கள் ஆங்காங்கே போயிட்டு அந்த கன்சர்ன் மாவட்ட செயலாளர் பார்த்து சேர்றதோ இல்லை அண்ணன் எடப்பாடியார்கிட்ட சேர்றதோ முடிவு பண்ணி காலந்தாமதிக்காமல், ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கனாக்கா போட காண்டிட்டு வந்துடும். அவங்கவுங்க போய் தொகுதியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே தவிர நீங்கள் யாருக்கிட்டே பேசக்கூட நேரம் இருக்காது. அதுக்காக விரைவில் எல்லா முடிவும் நல்ல முடிவை எடுத்து, இப்போ நான் எடுத்த முடிவு எனக்கு தீர்க்கமாக எடுத்த முடிவு. இன்னிலேருந்து என்னோட கடைசி காலம் வரைக்கும் நம்ம இங்கே தான் நம்ம பயணிப்பன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம்.